கதைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக கொஞ்ச நாள் இல்லை, அதனால் வந்துட்டு நீங்கள் எல்லாம் என்ன மிஸ் பண்ணீங்களா? இல்லைன்னா அப்பாடா நிம்மதி அப்படின்னு இருந்தீங்களா? நான் கட்டாயம் வந்துட்டு உங்களையும் மிஸ் பண்ணேன், நம்மளோட சேனலையும் மிஸ் பண்ணேன். எனக்கு வீடியோ போடாமல் வெறுப்பாகி போச்சு. பட் ஆனால் என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறது? ஆனால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஒரு வார கேப்பே வந்துட்டு எனக்கு ஒரு யுகம் மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கேப் எடுக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். பட் ஆனால் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துட்டு அப்படி ஆகிடுது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்துட்டு லவ்வே இல்லாத ஒரு கப்பலுக்குள்ளே கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள எப்படி காதல் வருது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அந்த ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக கமெண்ட் அடிக்க டைம் இல்லைனாலும் ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் கொடுத்தாலும் அதுவும் எனக்கு ஓகே தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இவங்களோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்றாங்க. 2 பேருமே வந்து பயங்கர தயக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் பேசி பழகினதே கிடையாது. அப்பா அம்மா சொன்ன காரணத்துக்காக உடனே இவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 13 வயசு வித்தியாசம் வேற இருக்கு. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பயங்கர தயக்கமா இருக்கு. நம்ம ஜெனரேஷன் விட இவன் ஜெனரேஷன் ரொம்ப பழைய ஜெனரேஷனா இருக்குமே, நம்மளை எப்படி இவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு எல்லாம் இவளுக்கு தோணல். பயந்துக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பார்த்தா ஹீரோ வந்து ரொம்ப கேரிங்கா இருக்க மாதிரி இருக்கான், ரொம்ப குளிரா இருக்கு, இந்த கோட்டை போத்திக்கோ அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த கார்டை நானே பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேரேஜ் சர்டிபிகேட்டையும் வாங்கிக்கிறான். ஹீரோ என்ன மாதிரி ஆளு அப்படின்னு பார்த்தா, அந்த சந்தோஷ் சுப்பிரமணியத்துல ஒரு பொண்ணு வருவா இல்லையா, அப்பா சொன்னாருங்க அப்படின்னு, அந்த மாதிரி அப்பா சொன்னாரு நம்ம 2 பேரும் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ கட்டாயம் இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கர கியூட்டா இருக்கு. என்னடா இது, எல்கேஜி குழந்தை மாதிரி பேசுறான், இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கான், இவ்வளோ வயசாகுது, ஆனா எல்கேஜி குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுது. எல்லா விஷயத்தையும் நீங்க அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சா மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது இவனுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, மேபி நம்ம கல்யாணம் வேணா அந்த மாதிரி நடந்திருக்கலாம், ஆனால் லைஃப் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்காத. நான் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாறிடுவேன், உனக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சாப்பிட்றதுக்காக இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. எதிர்க்க ஒருத்தன் வந்து நிற்கிறான். இவன் யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸு. அவன் வந்து ஹீரோயினை பார்த்த உடனே, ஏண்டி நம்ம இப்போ தான் வந்துட்டு பிரேக்கப்பே பண்ணோம், அதுக்குள்ளேயே இன்னொருத்தனை பிடிச்சிட்டியா, அதுக்குள்ளேயே அவன் கூட சுத்தமாக ஆரம்பிச்சிட்டியா, ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப மோசமாக பேசுகிறான். வா நான் அவங்க கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிக்க போகிறான். அவ்வளோதான், ஹீரோக்கு செம கோவம் வந்து கையை பிடிச்சிடறான். இது பார், நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன ஒரு வேலை கூட கிடைக்கல, இப்போதான் வந்துட்டு வேலைக்கு ட்ரை பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்க, கரெக்டாக? உங்கள் அப்பா வந்துட்டு ஜோங் கம்பெனியில் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருக்காரு, கரெக்டாக? அது வேறு யாரோட கம்பெனியும் இல்லை, அந்த கம்பெனியோட ஓனரே நான் தான். இதுக்கு மேலேயும் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. உங்கள் அப்பாவுக்கும் வேலை போயிடும், நீங்கள் வீட்டோட சேர்ந்து குடும்பமாக பிச்சை எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அப்பாக்கே வேலை போயிடும் அப்படின்னு எப்போ அவனுக்கு தெரிஞ்சதோ அதோட தலை தெறிக்க அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா தான் தெரியுது, ஹீரோவோட கையை இருக்காமல் பிடிச்சிட்டு இருக்கா. சாரி பதட்டத்தில் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இது பார், இனிமே நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதை யாராலையும் மாற்ற முடியாது, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் உன் கூட வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தா, அவனும் இவளும் 2 பேரும் 1 இயர் தான் வந்து டேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் காலேஜில் ஒன்றாவே படித்தவங்க, இவங்களுக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தா, இவள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இவளுக்கு தெரிய வந்திருக்கு, அவன் இன்னொரு பொண்ணு கூடயும் சேம் டைம் வந்து டேட் பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். அதனால தான் ஹீரோயின் விட்டுட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்தவொடனே அவங்க அப்பா அம்மா இவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ கவலையே படாத, லைஃப்பில் வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காத விஷயம் நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகத்தை நான் என்றைக்கும் உங்ககிட்ட பண்ண மாட்டேன், அதே மாதிரி உங்ககிட்டையும் அந்த நம்பிக்கையை நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கல, வெறும் ரெஜிஸ்டர் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, வெட்டிங் எல்லாம் நடத்தலை.
நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனியில் லாயராக வேலை செஞ்சிட்ருக்கா. இன்னொரு கம்பெனி கூட நமக்கு இப்போ டைப் இருக்குது. அந்த டைப்புக்கான மீட்டிங்கும் நடக்க போகுது. ஸோ நம்ம மீட்டிங்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட சீஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீட்டிங்க்கு போன பிறகு தான் ஹீரோயினுக்கே தெரிய வருது, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டைப் பண்ண போகிற கம்பெனி வந்து நம்ம ஹீரோவோட கம்பெனி தான். ஹீரோ தான் அங்கே வரான். ஹீரோயின் கம்பெனி கூட தான் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் போல. ஆனால் ஹீரோயினும் வந்து சாதா ஆள்லாம் கிடையாதுங்க. அவளும் பெரிய பணக்காரி தான். பட் ஆனால் அவளுக்கு வெளியில் வந்து வேலை செய்யணும்னு ஆசை. அதனால ஒரு கம்பெனியில் லாயராக வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அவங்களோட கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்க்கும்போது ஹீரோக்கு அப்படியே அவள் ஸ்கூல் டேஸில் இருந்து எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸ்கூலில் இப்படி தான் பேசியிருப்பா, காலேஜில் இப்படி தான் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ வந்து ஹீரோயினை பயங்கரமாக சைட் அடிக்கவே ஆரம்பிச்சதான். ஹீரோயினோட பாஸ்லாம் இந்த டைப் நடக்குமா நடக்காதான்னு இருந்தவங்க அப்புறம் தான் தெரிய வருது ஹீரோ கன்ஃபார்மாகவே வந்து உங்கள் கம்பெனி கூட டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. அவன் ஹீரோயினுக்காக தானே டைப்பே பண்ணதுக்கு வந்திருக்கான். மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோவோட செக்ரட்டரி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஏதோ கம்பெனி விஷயமா ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணுமா, சார் வந்து உங்களை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் ஏதோ டவுட் கேட்கணும் நீங்களாமே அப்படின்னும் போது, முதல்ல சாப்பிடு, காலையிலேருந்து பிஸியாக இருக்க இல்லையா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஆச்சரியம். உண்மையாகவே இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இனிமேல் நான் தானே உன்னை பார்த்துக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு இன்னும் வெட்டிங் எல்லாம் முடியல. வெட்டிங் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் தான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருப்போம், பிரச்சனை இல்லை, உன்னை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் சரியான உம்மனா முஞ்சா இருப்பான் அப்படின்னு தான் ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அடா பார்த்தா இவன் என்னென்ன கார் கதவை திறந்து விடுறான், கூட பிடிச்சிக்கிட்டு இருக்கான், பயங்கரமான கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சடனாக ஹீரோ மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது போல். எப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுறா. அவ்வளோதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. இதுக்கப்புறமும் ஹீரோ வந்து வெயிட் பண்ணுவானா என்ன, உடனே கல்யாணமும் நடக்குது. இவங்க தான் ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும். என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தைரியமாக போ, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி, இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா அப்போ நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன கையோட குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு இன்னும் 25 வயசே ஆகலை, அதுக்குள்ளே எப்படி நான் குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட நைட்டு ஆகிடுது. நைட்டு ஹீரோயின் வந்துட்டு ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு பதட்டமாக இருக்குது. கண்டிப்பாக இவன் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு வேறு வயசாகிடுச்சு, இதுக்காகவே அவன் அவளாக வெயிட் பண்ணிட்டு வந்திருப்பான். ஆனால் என்னால் முடியாது, இப்போது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இதை எப்படி அவன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறா. உள்ள வந்த ஹீரோவை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு கிட்ட வரான். போச்சு நம்ம நினச்சது தான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு அவள் கண்ணை இறுக்கமாக முடிக்கிறா. பார்த்தா இவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமாக தூங்கு, டயர்டாக இருப்பேன் அப்படின்னு படுத்து தூங்கிடுறான். இவளுக்கா பயங்கர குழப்பம். உண்மையாகவே இவன் வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நல்லவனா, இல்லைன்னா வந்து சும்மாவே இவன் ஏமாத்துறானா, இல்லை ஒன்றுத்துக்கும் இவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டானா அப்படின்னு இவளுக்குள்ள 1000 எண்ணம் ஓட ஆரம்பிச்சிருது. நடு ராத்திரி ஆகுது. பார்த்தா தூக்கத்துல இவ உளறிக்கிட்டு இருக்கா. அதாவது ஹீரோ வந்து கிஸ் பண்ண வர மாதிரியும் அவனை தடுக்கிற மாதிரியும் இவ பெணாத்திக்கிட்டு இருக்கா. அவனுக்கே சிரிப்பு வந்துடுது இதை கேட்கும் போது. இது மட்டும் பத்தாதுன்ற மாதிரி ஹீரோயின் என்ன பண்றானா, அவ தூக்கத்துல கனவுலயே வந்து ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்ம கற்புக்கு கேரண்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவசரமாக எழுந்து அவனுடைய ஸ்டடி ரூமுக்கு போய் தூங்க போயிடுறான். அதோடு மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கனவுல தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் உண்மையாகவே ஹீரோவை கெஸ் பண்ணது இன்னும் அவளுக்கு தெரியல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவன் லவ் பண்ணதும் இல்லை, யாரையும் கெஸ் பண்ணதும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போல. அவன் வந்துட்டு அப்படியே ரொம்ப பதட்டமாக உட்காந்துட்டு இருக்கான். லாஸ்ட் நைட்டு அப்படின்னு அவன் ஆரம்பிக்கும் போதே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஆமாம் நானே கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் வீட்டில் எதனா நாய் எதனா வளர்க்குறீங்களா? நான் நல்லா தூக்கத்தில் இருக்கும் போது அது வந்து என்னோட வாயெல்லாம் நக்கி விட்டுடுச்சு அப்படின்னும் போது ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அடி பாவி, இதெல்லாம் கனவுல பண்ணி அடினி அப்படின்ற மாதிரி இப்போதான் ஹீரோக்கு புரியுது. இதுக்கு மேலே நீ தான் என்ன கிஸ் பண்ண, அதுக்கப்புறம் பதிலுக்கு நான் உன்னை கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து ஹீரோ சொல்கிறது? அவன் வேலைக்கு டைம் ஆச்சுன்னு எழுந்து ஒரே ஓட்டம் ஓடிடுறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, கம்பல் பண்ணி ஹீரோவோட வீட்டில் இவங்க 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கிறாங்க.
ஹீரோயினுக்கு புதுசாக ஒரு டவுட் வந்துடுது. எக்கச்சக்கமான செக்யூரிட்டிஸ் இருக்காங்க உங்களை சுற்றி, எதுக்காக அப்படின்னும் போது, ஆமாம் நான் என்ன பண்ணுறது, பணக்கார வீட்டில் பிறந்துட்டேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு சேஃப்டியே இருந்தது கிடையாது. அதனால தான் நாங்கள் எப்போவுமே செக்யூரிட்டிஸ் கூடயே போய் வந்து பழக்கமாயிடுச்சு. அது உனக்கு கொஞ்ச நாளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. ஆனால் இப்போதைக்கு நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம சேஃப்டியாக இருந்து தான் ஆகணும், நம்மளோட சேஃப்டி நம்மளை சுற்றி இருக்கவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே போன உடனே ஹீரோயின் பண்ணுற மொதல் வேலையை என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்விம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறா. ஹீரோக்கா கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. நீங்களும் வாங்க ஸ்விம் பண்ணறதுக்கு அப்படின்னு கூப்பிடும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை கிளைமேட் வெளியில் ஒரு மாதிரி இருக்குது, தண்ணியோட டெம்பரேச்சர் வேறையாக இருக்குது, கண்டிப்பாக நமக்கு ஒத்துக்காமல் போயிடும், அதனால வேண்டாம், நீயும் ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காத, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான். என்னது இது, நீ எனக்கு அங்கிளாக தான் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் தாத்தாவாக இருப்பேன் அப்படின்னு யோசித்தே பார்க்கல, நீ ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்க அப்படின்னு செமையாக மொக்க பண்ணி விட்டுறா. ஏன்டா இப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருத்தப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கிறதுக்கு ரெடி ஆயிடுறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. நானும் போனா போது பாவம் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தேன், ஆனா நீ என்ன அப்படி விட மாட்ட, இப்போ இங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு, ஆனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல, நம்ம கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சிடுறா. செம்ம ஜாலியாகவே ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ஹனிமூனை என்ஜாய் பண்ணுறாங்க. பயங்கரமாக சுற்றி பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தா என்னவோ குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ஹீரோவும் அவளை பார்த்துக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து பார்க்குறான். பார்த்தா நைட் ட்ரெஸ்ஸு, அதுவும் பயங்கர செக்ஸியாக இருக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு செம்ம சிரிப்பு. சீக்கிரமாக ஏதாவது பண்ணுமா, இப்படியே லேட் பண்ணிக்கிட்டு இருக்காத, எனக்கு பேர குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அமைச்சிருக்காங்க. அதை பார்த்து படிச்சுட்டு ரெண்டு பேரும் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ரொம்ப லேட் நைட் ஆகிடுது. சாப்பிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஹீரோயினுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கான். அடடா, சமைக்கும் போது இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஏன் இவ்வளோ அழகாக தெரியுறாங்க அப்படின்னு ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நமக்கு வேலை மிச்சம்ல, என்ன பண்ணுறது, அந்த வேக்காடில் நின்று சமைக்கிறது, ஐயோ இந்த வெயிலுக்கு பயங்கர கொடுமையாக இருக்குது, என்னால் முடியல. எங்கள் ஊரில் அப்படியே வெயில் மண்டையை பொழக்கிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு யாரும் மதியானம் ரோட்டில் கூட இல்லாமல் நடந்துடாதீங்க. ஸ்கூல் ரீஓப்பன் கொஞ்சம் தள்ளி வச்சா பெட்டராக இருக்கும்ல, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஹீரோவோட அம்மா 5 வயசு இருக்கும் போதே இறந்து போயிருக்காங்க. அதாவது 5 வயசுனா அவங்களுக்கு இல்லைங்க, ஹீரோக்கு 5 வயசு இருக்கும் போதே. இவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஹீரோயின் வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. மொத்தமாகவே ஹீரோ வளர்த்தது எல்லாமே அவங்க அக்கா தான். அதனால அவங்க சமைக்கிறத பார்த்து கூடியே இருந்து ஹீரோவுமே நல்லா சமைக்கலாம் கற்றுக்கிட்டு இருக்கான். அவங்க அக்கா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் கூட படித்த பொண்ணு தான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு என்னடி பண்ணுறாரு எங்கள் அங்கிள், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அதெல்லாம் நடந்ததா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு கேள்வி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் இவ்வளோ நாள் சாமியார் மாதிரி இருந்தாண்டி, திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஒத்துக்கிட்டானே தெரியல அப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுடுறான். ஹீரோவை பார்த்த உடனே ஐயோ அது நான் இல்லைங்க, ஃபோன் பேசினது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்துடுறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நமக்கு கல்யாணம் ஆகி 20 நாள் ஆகுது, 20 நாள் நம்ம ஒன்றா தான் இருக்கோம், ஆக்சுவலாக நமக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை, ஏன்னா நீ டைம் வேணும்னு கேட்ட இல்லையா, அதனால தான், அது எனக்கு புரியுது, ஆனால் நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி, அதனால ஃபஸ்ட்டு இன்றைக்கி நீ என்னை கட்டி பிடிச்சி தூங்கு, அதுக்கப்புறம் போக போக எல்லாம் பழகிடும் அப்படின்னு சொல்கிறான். கட்டி பிடிச்சி தூங்க போகிறோம் அவ்வளோதானே, இதில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அன்றைக்கி நைட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி தூங்குறா. மறுநாள் ஹீரோயின் வேலைக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் இங்கே தான் வேலை கிடச்சி ஜாயின் பண்ணுமா என்ன, ஹீரோயினோட ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் வேற பண்ணிட்டாராம், அதனால பாதி பார்ட்னராக வேற ஆயிட்டான் இவன். ஸோ டோட்டலாக உடனே இவனை அவாய்ட் பண்ணுறதுக்கு வழியே இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ ஹீரோயினுக்கு. இவன் வேற வெக்கமே இல்லாமல் ஹீரோயினியை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இது எல்லாருமே நோட் பண்ணுற அளவுக்கு அவன் பண்ணுறான். எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறான். எதுக்காக நீ என்னை டோட்டலாக யாருன்னே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் இல்லையா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே சொல்லிடுறேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருன்னு. அதோட நைட் ஆகுது. ஹீரோவே வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக தான் வரான். ஆனால் ஹீரோயின் பார்த்தா உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. நீ சாப்பிட கூட இல்லையா அப்படின்னும் போது, எனக்கு வேண்டாம், எதுவுமே வேணாம், எனக்கு பசி இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு எக்கச்சக்கமாக வேலை இருக்குன்னு புலம்புறா.
பார்த்தா ஹீரோ என்ன பண்ணுறான்னா கிளாஸில் பாலை ஊற்றிட்டு வந்து ஒரு ஸ்ட்ராவை போட்டு நீ குடிச்சிக்கிட்டே வேலை பாரு, நீ குடிக்கிற வரைக்கும் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கே அப்படியே சிரிப்பை அடக்க முடியல, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனும் தூங்கத்துக்கு போகாமல் அங்கேயே ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். நீயாவது போய் படுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நீ வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் ஹீரோயினும் வந்து அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அவனோட அப்பா, அக்கா வீட்டுக்காரு, அக்காவோட பொண்ணு எல்லாருமே இருக்காங்க. இவ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது இவ தான். என்னடி எல்லாம் முடிஞ்சுதா அப்படி இப்படின்னு சொல்லி ஏடா குடும்பம் எல்லாரும் எதிர்க்க கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வாயை பொழந்துட்டா. எல்லாருமே ஹீரோயின் கிட்ட சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கோமா, சீக்கிரமாக எங்களுக்கு வாரிசு வேணும் அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு பேசி சமாளிக்கிறான். அவள் இப்போ தான் சின்ன பொண்ணு, 25 வயசு தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு வந்தால் ஹீரோவுக்கு ஹீரோயின் ஏதோ ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே வந்துட்டு இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இப்போ என்ன நீ என்ன பண்ண, நீ என்ன இன்டைரக்ட் கிஸ் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு காமெடியாக சொல்கிறா. நான் எதுக்காக உன்னை இன்டைரக்டாக கிஸ் பண்ணணும், நான் உன்னை டைரெக்டாகவே கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணிடுறான். அதோட மறுநாள் ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட அந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் லஞ்ச் சாப்பிட்ற இடத்துல. அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட செக்ரட்டரியும் அந்த இடத்துல தான் இருக்காரு. அவர் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி வச்சிடுறாரு. அதை பார்த்த ஹீரோ, எனக்கு 40 வயசு ஆகுது, இதுக்கெல்லாம் நான் டென்ஷன் ஆகவே கூடாது, சே இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா அவ்வளோதானே, இதை போய் நான் கேட்டேன்னா அவன் என்ன நினைப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கல. நீ எங்கம்மா இருக்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் எல்லாத்தையுமே கரெக்டாக உண்மையை தான் சொல்கிறா. நான் இந்த மாதிரி கேஃப்டேரியாவில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இவன் கூட தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறா. ஹீரோவுக்கு கொஞ்சமாக ஜெலஸ் ஆகுது. அது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. நைட்டு ஹீரோவே நேரில் கிளம்பி வந்துடுறேன் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதே நேரத்துக்கு வந்து பார்க்கும்போது கீழே அந்த எக்ஸ் ஹீரோயினை விடாமல் வந்து இந்த வேலை என்னாச்சு, அந்த வேலை என்ன ஆச்சு அப்படின்ற பேசுகிற விதமாக ஹீரோயின் கிட்ட கடலை போட்டுகிட்டே இருக்கான். என் புருஷனுக்கு நான் கண்டவன் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தால் பிடிக்காது, நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது என்னது உன் புருஷனுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேனு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வேக வேகமாக போயிடுறா. ஹீரோவுக்கு மனசுக்குள்ளே வந்து அந்த ஏஜ் கேப் இருக்கு இல்லையா, அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை இவளுக்கு நம்ம செட் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம 2 பேருக்குமே வந்து ஒரு பெரிய ஏஜ் கேப் தான் இருக்குது. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அவங்க ஃப்ரெண்டு அவங்க லவ்வர் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி தான் வந்து ஏஜ் கேப் இருக்கும். ஆனால் இது நமக்குள்ளே இருக்கிறது பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லும் போதே கடுப்பான ஹீரோ டக்குன்னு இழுத்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். காரில் இருக்கணும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்து ஹீரோயின் பக்கத்து சீட்டில் போய் உட்காந்துடுறா. அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து 2 வாரம் நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன், நீ தான் தனியாக இருக்கணும், நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரி ஓகே அதெல்லாம் நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் திரும்பி வர்றதுக்குள்ளே நீ மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடு அப்படின்னு சொல்கிறான். காலங்காத்தாலேயே உனக்கு வேறு எதுவுமே தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை கிளம்பி இங்கேருந்து அப்படின்னு இழுத்து போத்திட்டு படுத்துடுறா. அதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும் அந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனும் வந்து கீழே வாசலில், அதாவது ஆஃபீஸோட வாசலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கத்தி எடுத்துகிட்டு வந்து யாரோ ஹீரோயினை குத்துறதுக்கு வரான். ஆனாலும் ஹீரோயினே அவனை செம்மையாக ஒரு அட்டாக் பண்ணி இவ வந்து எஸ்கேப் ஆகிடுறா. இருந்தாலும் அவள் ஹீல்ஸ் போட்டிருந்தா இல்லையா, அவளோட கால் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுது. ஆக்சுவலாக இவன் யார், எதுக்காக ஹீரோயினை கொலை பண்ண வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஒரு கிராமத்தில் கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் வந்து ஒன்று பண்ண போகிறாங்க. அந்த கிராமத்தால் தான் நீங்கள் எல்லாரும் அந்த ஃபேக்ட்ரி அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நாங்கள் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் இவன் கொலை பண்ண வந்திருக்கான் ஹீரோயினை. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை. ஆனால் இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை பார்க்குறாங்க. அவளுக்கு நல்லாவே அடிபட்டிருக்குன்றதுனால இவளுக்கே தெரியாமல் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அதோட மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்து பார்க்கும் போதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. நைட்டு அவள் தூங்கும் போதே வந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நரம்பு எலும்பு எதுக்கும் எந்த டேமேஜும் இல்லை, தசை பிடிச்சிருக்கு, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எப்போ கிளம்புனாலும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நானே ஹாஸ்பிட்டல் வந்திருப்பேனே, எனக்கே தெரியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீடியோ கால் பண்ணி பேசுகிறான். ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, சின்ன அடி தான், இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படின்னும் போது, அது சின்ன அடியா பெரிய அடியான்னு எப்படி தெரியும், எனக்கு டாக்டர் சொன்னாதானே தெரியும், அதனால தான் நான் இதை பண்ணேன், இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, என்னன்னாலும் சரி உடனே நீ எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஹீரோ ஞாபகமாகவே இருக்குது. அதனால இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அவனோட ரூம்குள்ளே போகிறா. அங்கே வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான். இது யார் தான் இருக்கும், ஃப்ராடு பையன், எல்லாமே இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம்
ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு இவன் யாரையோ லவ் பண்ணியிருந்திருக்கான். அந்த பொண்ணு கொடுத்த ரோஸா இருக்கணும், இல்லை அவள் வச்சிருந்த ரோஸா இருந்திருக்கணும் அப்படின்னு ஹீரோயினே கற்பனையும் பண்ணிக்கிறா. நைட்டு ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. யாருக்கும் தெரியாத மாதிரி சைலண்டாக ஹீரோ உள்ளே வரான். இவன் வந்து ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வரான் போல இருக்கு. தூக்கத்துலேருந்து ஹீரோயினும் எழுந்து பார்த்து காட்டி பிடிச்சிக்கிறா. எப்போ வந்த, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. நானுமே உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் தான் எல்லாத்துக்கும் உன்னை ப்ரிப்பேர் ஆகிரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இல்லை என்னால் இன்றைக்கி முடியாது, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, கால் இன்னும் எனக்கு முழுசாக சரியே ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே ஹீரோ எந்த தொல்லையும் கொடுக்கல. அதோட மறுநாள் டாக்டர் வந்துட்டு ஹீரோயினோட கட்டெல்லாம் பிரிச்சிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்பவே நல்லா ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எந்த ரீசனுமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அவளோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர ஹீரோ வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போதான் இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஹீரோயினோட மேனேஜர் ஓடி வராரு. ஐயோ இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே. ஆனால் செக்ரட்டரி தடுத்துடுறான். சாரி சார், இது வந்துட்டு அவங்களோட ப்ரைவேட் டைமு, நீங்கள் அவங்கள எந்த காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. இங்கே அதே நேரத்துக்கு காருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்காக இவ்வளோ அழகாக ரெடி ஆகி போயிருக்க, எல்லாரும் உன்னையே தான் பார்த்து இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோ வந்து தூங்கத்துலேருந்து ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ எழுந்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நானும் வேலைக்கு லீவ் போட்டுருவேன் அப்படின்னும் போது, ஐயோ நான் எழுந்து உடனே ஆஃபீஸ்க்கு போகிறேன், தயவு செஞ்சு நீ லீவ் மட்டும் போட்டுறாது அப்படின்னு ஹீரோயின் அவசரமாக எழுந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இவளோட ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா. இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு, அந்த ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுன்னு ஹீரோயின் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. ஹீரோயினே வந்து பெரிய ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தான். ஆனால் அவளுக்கே அவளோட ஃபேமிலியை பற்றி சொல்ல பிடிக்காம தான் வந்து இங்கே சாதா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலியை பற்றிலாம் தெரியக்கூடாதுன்னு. ஆனால் ஹீரோவை பற்றி இப்போ கேட்கும் போது, இது என்னோட வேலை, இதில் எனக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமைக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிதுன்னா ஓகே, இல்லை அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வேறு வேலை பார்த்துக்குவேன், ஆனால் யார்கிட்டையும் ரெக்கமெண்டேஷன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆல்ரெடி இவள் வந்து மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டா, இவளோட ப்ரெசன்டேஷனையும் கொடுத்துட்டா. இப்போ கால்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தான் வந்து மேனேஜர் லேடி இவளை அவங்க பொசிஷனை விட்டு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ளேயே ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதாவது ஹீரோயின் வந்து அவளோட டேலண்டால தான் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்திருக்கா. அவள் கொடுத்த ப்ரெசன்டேஷன் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளுக்கா பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏதோ ஒன்று நமக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்துட்டு இந்த மாதம் உனக்கு டபுள் போனஸ் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட செக்ரட்டரி என்ன சொல்கிறான்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹீரோயினோட டேலண்டால் அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு தான் ஆல்ரெடி நாங்கள் கொடுக்கறதா இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டிக்கு இவ்வளோ டேலண்டா, நம்ம தான் தேவையில்லாமல் கொஞ்சம் யோசித்தோம் போல அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது. வீட்டுக்கு வந்து புருஷன்கிட்ட நீ இதில் எதுனா வேலை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை நான் உனக்காக என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் இது மொத்தமாக உன்னோட டேலண்ட்டுக்கான கிடைச்ச வேலை தான், நீ என்ன எந்த வகையிலையும் இதில் சந்தேகப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஹீரோவை வந்து பேர் சொல்லி தான் எப்பவுமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீ என்னை வந்து டார்லிங்னு கூப்பிடணும், இல்லைன்னா ஹனின்னு கூப்பிடணும், அதை விட்டுட்டு என் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, மூணாவது மனுஷங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் காலையில் விடிய காலையிலேயே எழுப்பிடுறான். எதுக்குடா இப்படி எழுப்புற அப்படின்னு கேட்டால், நீ எக்ஸசைஸ் பண்ணணும், ஜாக்கிங் போகணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. எனக்கு நல்லா தூங்கணும், எனக்கு தூங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். காலையிலேயே எழுப்பி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண சொன்னதுனால ஹீரோயின் செம்ம கோவத்தில் இருக்கா. ஹீரோ கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கூட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் கேப்பை விடாமல் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயின் கிட்ட இருந்து ஒன்றுத்துக்கு கூட ரிப்ளை இல்லை. போதாக்கரைக்கு கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு இவனை பிளாக்கும் பண்ணி விட்டுறா. இவளை எப்படிடா சமாதானப்படுத்துறதுன்னு ஒன்றும் புரியல ஹீரோக்கு. வேற வழியே இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னு செக்ரட்டரி கிட்ட ஐடியா கேட்குறான். இது பாரு, எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு அவன் பொண்டாட்டி பேசவே மாட்டானாம், அதுக்கு என்னடா பண்ணுறது, எப்படி வந்து அவளை
பேச வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பிளாக் வேற பண்ணிட்டாலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்குன்னே சொல்லி கேட்டிருக்கலாம். அவருக்கு சிரிப்பை அடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. அவருக்கு நல்லாவே தெரியுது. இதை பாருங்க சார், நீங்க போய் சொல்லி ஏமாத்தணும் இல்லை வேற எதுனா பண்ணணும் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அப்படின்னு எது பண்ணாலும் கண்டிப்பா அது ஃபெயிலியர்ல தான் ஆகும். ஏன்னா பொம்பளைங்க ஈஸியா போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, வேலைக்கே ஆகாது. நீங்க சாஷ்டாங்கமா ஒன்று காலில் விழுந்துருங்க. இல்லை என்னதாமா பிரச்சனை, நமக்குள்ள இனிமே இந்த பிரச்சனை வராம இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அடே எனக்கு இல்லடா என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்றான். உடனே உங்க ஃப்ரெண்டு கேட்க சொல்லுங்க தான் சார் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். நைட்டு ஹீரோன்னு வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா ஹீரோவை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்றா. இவன் பார்த்தாலே பேச மாட்டா, கூப்பிட்டா வர மாட்டா. அவ பாட்டுட்டு ஏதோ ஃபோன் வர, மதியம் வேலை இருக்கா, மதியம் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கா. இவனுக்கு செம கடுப்பாகுது. இதுக்கு மேலே ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹீரோயினை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சு, என்னதாம்மா பிரச்சனை, எதாக இருந்தாலும் சரி என்னை திட்டிடே இல்லை அடி கூட அடிச்சிடு, ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காது. 5 வயசுல இருந்தே எங்கள் அம்மா இல்லாமல் நான் தனியாகவே வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்குன்னு யாரும் வேணாம் அப்படின்னு நினச்சேன். யார் கூடயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் என் லைஃபே மாறிடுச்சு. ஸோ என் லைஃப்பில் இருக்க ஒரே ஆள் நீ மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நீ பேசாமல் இருந்த அப்படின்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. நீ என்னை என்ன பண்ண வேணான்னு சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த சொத்து பத்து ஆஸ்தி எதுலேயுமே ஆசை கிடையாது. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றியா, விட்டுட்டு உன் பின்னாடியே வந்துடுவேன். ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காது ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சும் போது, பரவாயில்ல நீ விட்டுட்டு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நானும் பெரிய பணக்காரி தான், உன்னை வச்சு எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அழவே ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோதான், இவன் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான்றது இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது. கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறா. இல்லை நான் சும்மா ஒன்று டீஸ் பண்ணலான்றதுக்காக தான் பண்ணேன், மற்றபடி எனக்கு எந்த விதமான கோபமும் மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஒரு வழியாக 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. ஹீரோ தூங்காமல் நைட்டெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இன்னும் ஏன் தூங்க வரல அப்படின்னு கேட்குறான். எக்கச்சக்க வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த எல்லோ கலர் ரோஸ் ஒன்று ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான் இல்லையா, அது என்னது, அது யாரோடது அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. ஆனால் ஹீரோ அது எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கான ரீசன் என்னன்றதை மட்டும் சொல்ல மாட்டான். ஒரு வேளை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு கேட்கும் போது, அடியே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது பொய்யெல்லாம் கிடையாது, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரே ஒய்ஃபு, எல்லாமே நீ மட்டும்தான், எனக்கு இது வரைக்கும் லைஃப்பில் எந்த பொண்ணும் வரல அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் ஹீரோயினோட மனசில் மட்டும் ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. என்ன காரணம் அதை ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறதுக்குன்னு சொல்லவே இல்லை. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்ததில்லைன்னு சொல்கிறான். என்னவா இருக்கும் அப்படின்னு ஆர்வம் வேறு அதிகமாகிடுது. அதோட மறுநாள் ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயினும் ஹீரோவும் போகிறாங்க. அங்கே ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இது பார்ப்பா, அவள் சின்ன பொண்ணாக இருக்கலாம், ஆனால் உனக்கு வயசாகிட்டே போகுது, கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமே இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே என்ன பண்ணுறா ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு மோமோவில் எக்கச்சக்கமான சில்லி சாஸை வச்சிடறா. அவள் ஃப்ரெண்டுக்காரி ஐயோ வேணாண்டி வேணாண்டி அப்படின்னும் போது, இது வேறு யாருக்கும் கிடையாது, இதில் அடையாளம் வச்சு என் புருஷனுக்கு தான் தரப்போகிறேன், அவன் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி அடையாளம் வச்ச மோமோவை எடுத்து நம்ம ஹீரோக்கு ஃபுல்லாக அப்படியே வாயில் வச்சிடுறா. அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவன் மென்று சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு காரமே தெரியுது. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பொண்டாட்டி புருஷனுக்கு எவ்வளோ பாசம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவனால மெல்லவும் முடியல, முழங்கவும் முடியல அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது, இல்லை நானே தெரியாம நாக்க கடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்றான். எங்க ஹீரோயினை யாருன்னா எதனா சொல்லிடுவாங்களோன்னு. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் எப்படியாவது ஓடி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோ விட மாட்டான். எதுக்காக நீ இந்த வேலையை பண்ண, நீ தான் பண்ண, வேணும்னு தான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இன்னும் வாயில காரம் போகவே இல்லை, அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டே போயிடுறான். அதே மாதிரி ஹீரோயினோட வீட்லேயும் இவங்களை டின்னருக்கு கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் போய் டின்னர் ஒன்றா சாப்பிட்றாங்க. ஹீரோ ரொம்ப நல்லா ஹீரோயினை பார்த்துக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அதே நேரத்துக்கு அம்மா பொண்ணுக்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டி இன்னும் எந்த விஷயமும் இல்லை, எந்த சந்தோஷமான நியூஸும் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா, நாங்களாக தான் பொறுமையாக குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு ஏஜ் இருக்குது, ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, அவருக்கு ஆல்ரெடி ரொம்ப வயசாகுது, இல்லை ஒரு வேளை அவருக்கு எதனா ஃபால்ட் இருந்தால் அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்களா. ஹீரோயின் ஐயோ நீ என்னென்னலாம் பேசுகிற பாரு, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ இதை எல்லாத்தையும் கேட்டுறான். இதெல்லாம்
கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்னா வெளியில் போய் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு செம்ம அப்செட்டிங்காக இருக்குது. என்ன ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதே நேரத்துக்கு இவன் வீட்லேயும் ஹீரோயின் வீட்லேயும் குழந்தை பெற்றுக்கோங்கன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் எல்லோ கலர் ரோசஸ் ரொம்ப அதிகம் இருந்திருக்கு. அதாவது ஹீரோயின் வீட்டு கார்டனில் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்கா. இதுதான் ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது. அதாவது அந்த எல்லோ ரோஸ் வந்து அப்போ ஹீரோயின் தானே சொல்ல வராங்க. அதோட ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோ வந்து இவ வந்துருவா அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வரவே இல்லை. அப்போ தான் ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் பண்ணிவிட்டு மாமாக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு கேட்குறா. கிஃப்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது தான் தெரிய வருது ஹீரோயினுக்கு இன்னைக்கு தான் வந்து ஹீரோவோட பர்த்டேன்னு. அவ்வளோதான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வேகமாக ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோ சமைச்சிக்கிட்டு இருக்கான். சாரி, ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் பார்ட்டியில் பிஸி ஆகிட்டேன், வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் பரவாயில்ல, நான் வந்து குக் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ சாப்பிட உட்காரும் போது ஹீரோயின் கேக்கையும் கிஃப்ட்டையும் எடுத்து வைக்கிறா. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டா போல். இப்போ தான் அவன் ஒரு விஷயத்தையே யோசித்து பார்க்குறான். ஹீரோவோட 5 வயசில் வந்து அவங்க அம்மா தவறிட்டாங்கன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. தவறுனது அதுவும் சாதாரண நாள் கிடையாது. இவனோட பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்ணுறதுக்காக அப்பா இவன் எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ நெஞ்சு பிடிச்சி விழுந்தவங்க தான் எழுந்துக்கவே இல்லை. இதை பார், இது வரையில் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எதை பற்றியும் கவலை கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் உன்னோட ஒரு பர்த்டேவும் என்னோட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் உன் கூட நான் செலிப்ரேட் பண்ணுவேன். உனக்கான கேக்கை இனிமேல் நானே தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறா. என்னடா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கோல்டில் ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. உனக்கு தான் எல்லோ கலர் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். நீ தான் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. மேடம் செமையா போதை ஆயிட்டாங்க. அங்கேயும் குடிச்சிட்டு வந்து இங்கேயும் பயங்கரமா குடிச்சிட்டு வளரவே ஆரம்பிச்சிட்டா. முதல்ல நீ தூங்குவா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போறான். இப்பதான் மறுபடியும் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ போயிருக்கான் 7 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கார்டன்ல ஹீரோயின் வந்து விளையாடிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த ரோஸை வந்து அவ தலையிலயும் வச்சுட்டு இருந்திருக்கா. அங்கதான் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பார்த்திருக்கா. அவ தலையிலேருந்து விழுந்த ரோஜா பூவை தான் எடுத்துட்டு வந்து ஃப்ரேம் போட்டு வச்சிருந்திருக்கான். மறுபடியும் ஹீரோட அப்பா வந்து ஹீரோவை கூப்பிடுறாரு. இதை பாரு, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, சீக்கிரம் புள்ள பெற்றுக்கோ அப்படின்னு சொல்றாரா. ஹீரோ முடியவே முடியாது, அது எப்போ வேணுன்றதை அவ தான் டிசைட் பண்ணணும், ஏன்னா பெற்றுக்க போறது அவ தானே அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவங்க அப்பா என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் திடுத்துப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே ஓகே சொல்லும் போதே நம்ம யோசிச்சிருந்துருக்கணும். இவன் அப்பனா வந்து அவன் மேலே பயங்கர லவ்வில் இருக்கான் போல இருக்கு. இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்ற முடிவுக்கு வராரு. நம்ம ஹீரோயின் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா இல்லையா, அந்த ப்ராஜெக்டுக்காக பெரிய மீட்டிங் நடக்குது. அதில் ஒரு ஆளை இப்போ தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பிளான்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த பிளான்ட்டுக்காக தான் ஹீரோயின் ஒருத்தன் குத்த வந்தா இல்லையா, கிராமத்தையே அழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஆள் இவன் தான் வந்து அங்கே அந்த இடத்தையே வாங்கிட்டு அவன் தனியாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக பார்த்துக்கிறது ஹீரோயின் தான் இல்லையா. அதனால எப்படியாவது ஹீரோயினை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா தனியாக ஹீரோயின் கிட்ட பேசுறான். ஹீரோயினும் வந்துட்டு ஏதோ முக்கியமான வேலையா பேச வந்திருக்கான் போல அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே ஹீரோயினை எக்கச்சக்கத்துக்கு புகழறான். இவளுக்கு ஐயோ என்னடா இந்த புகழறானே அப்படின்னு ஆச்சரியமாயிடுது. இந்த ப்ராஜெக்டை எனக்காக நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியெல்லாம் உடனே எல்லாம் மாத்தி எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நான் நேர்மையா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. எப்போனாலும் உங்கள் மனசு மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்னை எந்த நேரம்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயினும் சொல்லிடுறா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் மனசு மாறாது, கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வரா. பார்த்தா இவளோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து புதுசாக இப்போ ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகிடுறா. அட பாவி, இப்போ தான் நம்ம 2 பேரும் மறுபடியும் வந்துட்டு ஒன்றா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத சீனெல்லாம் போட்டால் இப்போ உடனே வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேவலமா கேக்குறா. இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டுக்காக ஒருத்தன் வந்து பேசினான் இல்லையா, அவனோட பேர் வந்து லீ. அவன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனோட மேனேஜர், சார் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க வேற அவங்க வந்து ஹீரோவோட ஒய்ஃபு அப்படின்னும் போது தான், ஓ
அவ்வளோ பெரிய பணக்காரனோட ஒய்ஃபு இங்கே எதுக்கு இப்படி சாதாரணமாக இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? எனக்கு இவன் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ வீட்டுக்கு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றதுக்காக ஹீரோயினே வந்து இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்கா. ஹீரோக்கு அதை பார்த்த உடனே செம்ம சந்தோஷம். அப்பாடா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நீ எனக்கு சமைச்சு கொடுக்க போறல அப்படின்னு சொல்றான். ஆனா அது வாயிலேயே வைக்க முடியாத அளவு கேவலமா இருக்கு அப்படின்றது அதை சாப்பிட்ட பிறகுதான் அவனுக்கு தெரியுது. ஐயோ, ரொம்ப கேவலமாக இருக்கே, எனக்கும் கிச்சனுக்கும் சம்மந்தமே இல்லை போல, எனக்கு கிச்சன் உள்ள கால் எடுத்து வைக்க கூட தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ வெளியிலேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு வந்துட்டா போல. இன்னைக்கு ஹீரோ அப்போ நீ பட்னி தானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்ட் விஷயமா அந்த பிளான்ட் எங்கே பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கே வந்து போகிறா. அது வந்து வெளியூரில் இருக்குது, ஒரு கிராம பகுதியில் இருக்குது. அதனால பத்திரமா இரு, ஒழுங்கா டைமுக்கு சாப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு சொல்லிட்டு இருக்கான். அவளோட ஆஃபீஸ் ஆண்ட போன பிறகுதான் இவனுக்கு தெரிய வருது, அதாவது இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுமே இந்த பிசினஸ் ட்ரிப்புக்கு போறான்னு. ஹீரோக்கு கொஞ்சமா பொசசிவ் ஆயிடுது. விண்டோவோட மிரரை திறந்துட்டு வேணும்னே ஹீரோ என்ன பயங்கரமா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை அந்த எக்ஸ் பாத்துறான். அவனுக்கு அப்படியே வயிற்றுச்சல் ஆயிடுது. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அங்க விவசாயம் நல்லாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம், இந்த லீ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றானா அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க ஊர் மக்கள் எல்லாரையும் பேசி சமாதானப்படுத்துறான். இவன் சொல்றதெல்லாம் அவங்களும் கேட்குற மாதிரி வேணும்னே இந்த மாதிரி நடந்துக்கிறான். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னா அந்த ப்ராஜெக்டோட ஓனர் நானா இருக்கணும் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறான். அப்பனா என்ன பண்றது, இவன் இல்லாம உண்மையாவே இந்த ப்ராஜெக்டை நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸ் இருக்கான்ல, அவன் கூட உட்காந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து வீடியோ கால் பண்றான். என்னம்மா இன்னும் சாப்பிடலையா, இன்னும் நீ தூங்கலையா, மணி என்ன ஆச்சு, இன்னமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, அது யார் ஏதோ ஆம்பளை உன்னோட ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, ஆமாம் என்ன பண்ணுறது, என்ன தான் வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொம்பளை ரூமில் நடுராத்திரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கா தெரியணும், தெரியலன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவன் வெளியில் எழுந்து போவானான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவன் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்பவும் அவன் போகலன்னொன்னே ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீ என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நைட்டு நீ இல்லாமல் நான் தனியாக அப்படி தான் தூங்க போகிறேன்னு தெரியல அப்படி இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம எங்கேயே இருந்தோம் அப்படின்னா செருப்படி மரத்தடிலாம் வாங்குவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எழுந்து கிளம்பி போயிடுறான். உடனே ஹீரோவும் நிம்மதியாக தூங்கியதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். ஹீரோக்கு இப்போ தான் தெரிய வருது இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஹீரோயின் நடத்துறதுல ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ற விஷயம் எல்லாமே. அதாவது லீ தான் இந்த பிரச்சனை எல்லாம் பண்றான்னு தெரிய வருது. மறுபடியும் அவன் என்ன பண்றான்னு ஹீரோயினை கூப்பிட்டு பேசுறான். ஆனா ஹீரோயின் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்றா. நான் வந்துட்டு பொதுமக்களோட நல்லதுக்காக தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட தனிப்பட்ட வருமானத்துக்காக நான் கண்டிப்பா இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. கரெக்டா அதே நேரம்னு பார்த்து இவ பார்க்கிங்ல நடந்துகிட்டு இருக்கும் போது இவ கையில இருக்க மொபைல் பேக் எல்லாத்தையும் பிடுங்கிடுறாங்க. அதாவது லீயோட ஆளுங்க வந்து சுத்து போட்டுடுறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது, ஆக்சுவலா நம்ம ஹீரோ விஷயம் தெரிஞ்ச உடனே அவனோட ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இறங்கிட்டாங்க அந்த இடத்துக்கு. இவங்க எல்லாம் பார்த்த உடனே அவனுங்களாவே வந்து மொபைல் பேக் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்றானுங்க. ஹீரோ அழவே ஆரம்பிச்சிடறான். நீ ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொண்டு வரவே இல்லை, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு எதுனா ஆச்சுன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவன் என்னடா குழந்தை மாதிரி அழறானே அப்படின்னு ஹீரோயினுக்கே ஆச்சரியமாயிடுது. அதுக்கப்புறம் லீயோட வீட்டில் கட்டாங்க. அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இன்கம் டேக்ஸ் ரைடு அமுச்சு விட்டுட்டான். ஏன்னா இவன் வேலையே வந்து இல்லீகல் பிஸ்னஸ் மட்டும்தான். அவ்வளோதான். அதெல்லாம் தெரிஞ்ச உடனே இவன் செம்மையாக டென்ஷன் ஆயிடுறான். இப்போ இவன் கிட்ட இருக்க சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. எனக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்னு உண்மையாவே தோணவே இல்லை, ஆனா நீ எவ்வளவு அளவுக்கு ஃப்ராட் தனம் பண்ணிருக்கன்றத பார்த்த உடனே நீ எல்லாம் கண்டிப்பா இங்க இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால நீ ஜெயிலே இருக்கிற மாதிரி என்னென்னலாம் உன்னை பத்தின எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நீ இதுக்கப்புறம் ஜெயில தான் இருக்க போற வாழற வரைக்கும் அப்படின்னு சொல்றா. அதோட நேரா ஹீரோ வந்து ஹீரோயின் கண்ணு கட்டி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். எங்கடா கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லா எல்லோ கலர் ரோஸஸ் தான் வந்து பூத்து இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஆச்சரியமாயிடுறா. அப்பதான் ஹீரோ வந்து ஒரு விஷயமா சொல்றான். 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னைதான் நான் முறை உங்க வீட்டுல பார்த்தேன், அங்க கிடைச்ச பூ தான் அது, அதை தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அது என்னோட பூவா அப்படின்னு கேக்குறா. அப்பவே உன்னைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா நீ வேற ஒரு பையனை லவ் பண்றேன்றதுக்காக எல்லாத்தையும் நாங்க அப்படியே பாதிலேயே நிறுத்திட்டோம். அதுக்காக தான் நான் உன்னை பார்க்கவே வந்தேன். அவர் ரொம்ப சின்ன பொண்ணு, காலேஜ் முடிச்ச பிறகு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க.
ஆனால் உன்னை அங்கே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு வாட்டியும் நீ அவன் கூட வெளியில் போகும்போது உன்னை எங்கன்னா நான் அவன் கூட பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்படிடா நீ அவனை பற்றி புரிஞ்சுப்ப, எப்போ அவனை பற்றி தெரிஞ்சுப்ப, அவன் ரொம்ப மோசமானவன்றதை எப்படி நான் அவனை உனக்கு காட்டி கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் உனக்கே அது தெரிஞ்சிடுச்சு. அப்போ நீ ஃபீல் பண்ணி அழும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீ கொஞ்ச நாளில் சரியாயிடுவ அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போனா முதல்லேருந்தே நீ என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ இதை சொல்லாமல் இருந்தியா இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், இவ்வளோ நானும் நான் சொல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா நீ எப்போ என்னை புரிஞ்சுப்ப அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா? உன்னை முறை பார்த்த அப்பயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் வேற அதிகம். அப்போ உனக்கு 18 வயசு தான் ஆகிட்டு இருந்தது. ஸோ என்னால் எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலையால் நான் அங்கேருந்து அப்படி திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீ வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட உன் காலேஜ் முடித்த உடனே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனுக்கா இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம், அதே நேரத்துக்கு அழுகையும் வருது. இந்த டைமுக்கு நம்ம சந்தோஷம் தான் பண்ணோம், எதுக்காக அழற? அதுதான் நம்ம சேர்ந்துட்டோம் இல்லையா 2 பேரும். இதுக்கப்புறம் லைஃப் லாங் நீயும் நானும் ஒன்றா மட்டுமே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். இத்தனை வருஷம் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணி எழுந்துட்டோம். அந்த சந்தோஷத்தெல்லாம் இதுக்கப்புறம் எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கிற வருஷம் நம்ம சந்தோஷமாக வாழணும், அது மட்டும்தான் நம்மளோட லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணுறா. ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.